திரிகோணவியலில் நம்ம பார்க்கக்கூடிய 4வது வீடியோ இது. 5 மார்க்கில் மாடல் 3. ஏற்கனவே இல்லை 3 வீடியோ. முதல் வீடியோ வந்து அறிமுகம் மற்றும் 2 மார்க். 2வது வீடியோ வந்து 5 மார்க்கில் மாடல் 1. 3வது வீடியோவில் வந்து 5 மார்க் மாடல் 2. இந்த 4வது வீடியோவில் வந்து 5 மார்க்கில் மாடல் 3 பார்க்க போகிறோம். இதுதான் மாடல் 1 கணக்குகள். இது மாடல் 2 கணக்குகள். இதற்கு முன்னாடி இல்லை 2 வீடியோவில் இருக்குது. இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது மாடல் 3. அதாவது இது ஏபி என்பது ஒரு கட்டிடம், சிடி என்பது ஒரு பெரிய கட்டிடம். இந்த கட்டிடத்தின் உயரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் இருந்து 30 டிகிரி கோணால் உள்ள முக்கோணம், இது 60 டிகிரி கோணால் உள்ள முக்கோணம். இப்போ நம்ம 2வது கட்டிடம் கண்டுபிடிக்கிற உயரம். அப்போ இது ஹச்னா இது h√3, இது h√3னா இது h√3, இது h√3னா இது 3h. இங்கே ஒரு h இருக்குது. இப்போ மொத்தம் 4h. இந்த பெரிய கட்டிடத்தினுடைய உயரம் இது h எண்ணில். இதில் கோணம் கொடுக்கும்போது நமக்கு அளவுகள் மாறும், உயரத்தையும் மாத்திரம். அவ்வளோதான் வித்தியாசம். இது மாடல் 3இல் உள்ள கணக்குகள். ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு. 12 மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் உச்சியிலிருந்து, இது 12 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டிடம், அதுக்கு எதிராக இருக்க ஒரு மின்சார கோபுரம். அதனுடைய உச்சியின் ஏற்ற கோணம், இங்கிருந்து உச்சியினுடைய ஏற்ற கோணம் 60 டிகிரி. அதன் அடியின் இறக்க கோணம், அப்படின்னா இதோடைய பார்வை கூட இதுதான். அப்போ இங்கிருந்து பார்க்கும்போது அடி 30 டிகிரி இங்கே வந்துடும். அப்போ இது 30 டிகிரினா ஒன்றை விட்ட கோணப்படி இது 30 டிகிரி. எனில் மின்சார கோபுரத்தின் உயரம் காண்க. இது x மீட்டர். நம்ம மாடலில் பார்த்தா இது 12, இது எக்ஸு பார்க்கலாம். பேர் கொடுத்துக்கலாம். ஏபி என்பது கட்டிடம், சிடி என்பது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மின்சார கோபுரம், ஏபிசி என்பது 30 டிகிரி கோணால் உள்ள முக்கோணம். 12 எனில் tan 30ஆல் வகுக்க வேண்டும். 12√3 மீட்டர். இந்த 12√3 தான் இதனுடைய அடுத்துள்ள பக்கமாக வரும். அப்போ எதிர்பக்கம் கண்டுபிடிக்க வேண்டும். tan 60 டிகிரியால் பெருக்க வேண்டும். தட் இஸ் இன்னொரு √3ஆல் பெருக்கிறோம். √3 × √3 3, 3 × 12 36. இது ஒரு 12. அப்போ 36 + 12 48. மின்சார கோபுரத்தின் உயரம் 48 மீட்டர். எனவே மின்சார கோபுரத்தின் உயரம் 48 மீட்டர். அடுத்து ஒரு பயிற்சி வினா. 13 மீட்டர் உயரமுள்ள மரத்தின் உச்சியிலிருந்து, இது 13 மீட்டர் உயரம், அந்த மரத்தின் உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தின் உச்சி 45 டிகிரி, அதனுடைய அடி 30 டிகிரி எனில் 2வது மரத்தின் உயரம் காண்க. இந்த பேர் கொடுத்துக்கலாம். ஏபி நம்ம இதுதான் எக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டும். ஏபி என்பது மரத்தினுடைய உயரம் 13 மீட்டர். சிடி என்பது இந்த பெரிய மரத்தினுடைய உயரம் எக்ஸ் மீட்டர் என்க. இப்போ இது 13னா இது 13√3. இது 13√3னா சேம் ஏயும் 13√3 மீட்டர் தான். அதாவது 45 டிகிரி கோண அளவுள்ள முக்கோணத்துக்கான அடுத்துள்ள பக்கம். இதனுடைய எதிர்பக்கம் அதே தான் வரும். ஏன்னா இது 45 டிகிரி. therefore டியும் 13√3 மீட்டர் தான். ஏபியும் சியும் சமம். therefore இது 13 மீட்டர். அப்போ ரெண்டையும் கூட்டினா நமக்கு மொத்த மரத்தின் உயரம் வந்துடும். x = 13√3 + 13. 13 இன்ட்டு இதோடைய மதிப்பு 1.732 + 1. 13 × 2.732 பெருக்கினால் கிடைப்பது 35.52 மீட்டர். இது 2வது மரத்தின் உயரம் 35.52 மீட்டர். அடுத்த ஒரு பயிற்சி வினா. கடல் நீர் மட்டத்திலிருந்து 40 மீட்டருக்கு மேலே ஒரு கப்பலில் நின்று கொண்டு இங்கிருந்து ஒருவர் குன்றின் உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்கிறார். 60 டிகிரி. அடிப்பகுதி 30 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கிறார். இது 30 டிகிரினா இது 30 டிகிரி. ஓகே. கப்பலிலிருந்து குன்றுக்குள்ள தொலைவு மற்றும் குன்றின் உயரம் காண்க. ஓகே. பேர் கொடுத்துக்கலாம். ஏபி 40 மீட்டர், சிடி என்பது எக்ஸ் மீட்டர். 30 டிகிரிக்கு எதிர்பக்கம் 40 எனில் இது அடுத்துள்ள பக்கம் 40√3. இந்த 40√3 தான் இதனுடைய அடுத்துள்ள பக்கம். மறுபடியும் tan 60ஆல் பெருக்கிறோம். இன்னொரு √3 பெருக்கிறோம். √3 × √3 3, 3 × 40 வந்து 120. 120 வந்து டிஇ, இதுதான் 120 மீட்டர். ஏற்கனவே இதனுடைய உயரம் தெரியும் நமக்கு 40 மீட்டர். therefore ரெண்டை கூட்டினோம்னா x = 120 + 40 = 160 மீட்டர். இது எதனுடைய உயரம்னா இந்த குன்றினுடைய உயரம். அடுத்த குன்றுக்கும் இந்த கப்பலுக்கும் இடையே உள்ள தொலைவு 40√3. இந்த √3க்கு மதிப்பு போட்டுக்கலாம். 40 × 1.732. எனவே இந்த தொலைவு 69.28 மீட்டர். therefore குன்றின் உயரம் 160 மீட்டர். இடைப்பட்ட தொலைவு 69.28 மீட்டர். இந்த குன்று வந்து ஒரு அழகான ஒரு குன்று.
மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் சொக்கலிங்கபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த குன்று எங்களுடைய சொந்த ஊர். சிறு வயதில் இங்கெல்லாம் ஏறி விளையாண்ட ஞாபகம் இருக்கும். இந்த மலைக்குன்று ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கிளைமேட்டு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். மலரும் நினைவுகள். இந்த குன்று என்றவுடன் எனக்கு எங்கள் ஊர் இந்த மலை குன்று தான் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, நம்ம அடுத்த கணக்கு போகலாம். பயிற்சி 6.4 உயரமான அடுக்குமாடி குடியிருப்பு. இதுதான் ஒரு அலைபேசி கோபுரம். உச்சியினுடைய ஏற்றக்கோணம் 60 டிகிரி. இங்கிருந்து இதனுடைய அடியிலிருந்து இதனுடைய உச்சியினுடைய ஏற்றக்கோணம் 60 டிகிரி. இதனுடைய உச்சியிலிருந்து இதனுடைய அடியினுடைய இறக்கக்கோணம் 30 டிகிரி. இது 30 டிகிரினா இது 30 டிகிரி. கதிர்வீச்சு கட்டுப்பாட்டின்படி இதனுடைய உயரம் எவ்வளோ இருக்கும்னா குறைந்தபட்சம் 120 மீட்டர் இருக்கும். 120க்கு கீழே வரக்கூடாது. 120க்கு மேலே எவ்வளோனாலும் போகணும். அதாவது நமக்கு இரண்டாவது கட்டடத்தினுடைய உயரம் தான் கண்டுபிடிக்கணும். பேர் வச்சுக்கலாம். ஏபி என்பது 50 மீட்டர், சிடி என்பது எக்ஸ் மீட்டர். 30 டிகிரி கோணால் உள்ள முக்கோணம் எதிர்பக்கம் 50 எண்ணில் அடுத்துள்ள பக்கம் 50√3 மீட்டர். 60 டிகிரி கோணால் உள்ள முக்கோணம் பிசிடிக்கும் அடுத்துள்ள பக்கம் இதுதான். அப்போ இதனுடைய எதிர்பக்கம் 60 டிகிரியால் பெருக்கணும். 50√3 இன்ட்டு √3 √3 இன்ட்டு √3 3 3 இன்ட்டு 50 150 மீட்டர். அப்போ எக்ஸ் = 150 மீட்டர். அப்போ 120க்கு மேலே தான் இருக்குது. அலைபேசி கோபுரத்தினுடைய உயரம் 150 மீட்டர். இது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் கட்டியிருக்காங்க. இந்த குடியிருப்பு பகுதிக்கு பாதிப்பு இல்லை. அடுத்த ஒரு பயிற்சினா 66 மீட்டர் உயரமுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு. விளக்கு கம்பத்தின் உயரம் இதன் உச்சியிலிருந்து 60 டிகிரி. இறக்க கோணம் 30 டிகிரி எனில் எக்ஸ் காண்க. ஏபி என்பது 66 மீட்டர், சிடி என்பது எக்ஸ் மீட்டர். இந்த முக்கோணம் 30 டிகிரி அளவுள்ள கோணம் 66 எனில் இது 66√3. 66√3 தான் இதனுடைய அடுத்துள்ள பக்கம். மறுபடியும் ஒரு 60 tan 60 டிகிரியால் பெருக்க வேண்டும். 66√3 இன்ட்டு √3. ஸோ இது வந்து 3 இன்ட்டு 66. இதனுடைய பகுதி ஒரு 66. அப்போ கூட்டினோம்னா இது 198 + 66 264. இப்போ 66 3ஆல் பெருக்கினீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. 66 4ஆல் பெருக்கினா எக்ஸ் வந்துருச்சு 264. சொன்னது தான். டிஇ 198 மீட்டர். அடுத்து இது பிசி 66√3 மீட்டர். √3 மதிப்பு 1.732 போட்டிங்கன்னா 114.31 மீட்டர். அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு. ஒரு தெருவில் உள்ள ஒரு வீட்டின் ஜன்னல் வந்து தரைக்கு மேலே h மீட்டர் உயரத்தில் இருக்கு. எதிர்பக்கத்தில் உள்ள வீட்டின் உச்சி அடி ஆகியவற்றின் ஏற்ற கோணங்கள் θ1, θ2. ஏற்ற கோணம் θ1, அடிப்பகுதி இறக்க கோணம் θ2. இது θ2னா இந்த கோணம் θ2 எனில் எதிர்பக்க வீட்டின் உயரம் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. h×1 + cot θ2/θ1 cot θ1 என நிரூபிக்க. பேர் வச்சுக்கலாம். ஏபி இது எக்ஸ் மீட்டர். ஏபி என்பது ஹெச், சிடி என்பது எக்ஸ் மீட்டர் என்க. எதிர்பக்கம் h எனில் அடுத்துள்ள பக்கம் h/tan θ2. இந்த 1/tan θ2ங்கிறது cot θ2 மாறிடும். அப்போ h cot θ2 இதே அளவு தான் இங்கே அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் என்ன பண்ணோம்? tan θ1ஆல பெருக்கிறோம். அப்போ h cot θ2 இன்ட்டு tan θ1. இந்த tan θ1 தான் அப்படி டினாமினேட்டரில் cot θ1 மாறிடும். அப்போ இந்த டிஇனுடைய தொலைவு h cot θ2/cot θ1. இந்த சிஇனுடைய தொலைவு h தான். அப்போ சிடியினுடைய தொலைவு இது ரெண்டையும் கூட்டணும். இதையும் ஹையும் இந்த h cot θ2/cot θ1 கூட்டுறோம். ஆன்சர் வந்துட்டு h காமனா வெளியில் எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் 1 + cot θ2/cot θ1. எளிமையான கணக்கு தான். எனவே வீட்டின் உயரம் h×1 + cot θ2/cot θ1. அடுத்த ஒரு பயிற்சி வினா. ஏரியின் நீர்மட்டத்திலிருந்து h மீட்டர் உயரத்தில் ஒரு புள்ளியிலிருந்து இது ஒரு ஏரி. இந்த ஏரியினுடைய மேற்பரப்பு தான் இது. இதிலிருந்து h மீட்டர் உயரத்தில் ஒரு புள்ளியில இருந்து மேகத்தினுடைய ஏற்றக்கோணம் θ1 மற்றும் ஏரி நீரில் விழும் மேக பிம்பத்தின் இறக்க கோணம் இங்கிருந்து இதுதான். எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் நீருடைய மேற்பரப்புல இருந்து இங்க இருக்கு. அப்ப இங்கிருந்து இங்க பார்க்கக்கூடிய இறக்க கோணம் θ2 எனில் தரையிலிருந்து, இதுதான் தரைப்பகுதி, தரையின் கிடையாது, நீர் மட்டத்திலிருந்து மேகத்தின் உயரம் h×tan θ1 + tan θ2/tan θ2 - tan θ1 என நிரூபிக்கவும். மெதுவாகவே சொல்றேன். இது நீரினுடைய மேற்பரப்பு,
இது ஹச் உயரம் இருக்கு. இதிலிருந்து மேகத்தின் உச்சியின் ஏற்ற கோணம் θ1. எப்பவுமே இது இங்கே தான் வந்து முடியும். நம்ம இது வரைக்கும் பார்த்த கணக்கு தரைப்பகுதியோட முடிஞ்சு வரும். இது புதுசாக தண்ணிக்குள்ள இருந்து பிம்பம் போயிருக்கு, θ2 இங்கே போயிருக்கு. இப்போ இதுதான் நமக்கு பிரச்சனை நினைக்காதீங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த டிஸ்டன்ஸ், அதை புரிஞ்சுக்கிட்டே எளிமையாயிடும். இது θ2னா அப்படியே போட்டோம்னா இது θ2, இதை ஜாயின் பண்ணிடலாம். இந்த பகுதி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தரையிலிருந்து மேகத்தின் உயரம் h tan θ1 h into tan θ1 plus tan θ2 by tan θ2 minus tan θ1 நம்ம நிரூபிக்க வேண்டும். ஒரே ஒரு கான்செப்ட் தான். இந்த உயரம் xனா பேர் கொடுத்துக்கலாம். AB என்பது h, CD என்பது x. இது உடைய உயரம் xனா தரை அந்த மேற்பரப்பிலிருந்து உள்ள தூரம். இதே தான் நமக்கு அடிப்பதில் நீரில் இருக்கும். இது x மீட்டர், c டாஷ், அது x மீட்டர்னா அதுக்கு நேராக கூடிய b டாஷ் x மீட்டர். இப்போ இந்த θ2 அப்படிங்கிற கோண அளவுள்ள முக்கோணத்துக்கு எதிர்பக்கம் கிடைச்சிருச்சு. இது h, இது x, h பிளஸ் x. அப்போ அதோடைய அடுத்துள்ள பக்கம் x பிளஸ் h பை tan θ2. இதே அளவு தான் இதனுடைய θ1 கோண அளவுக்கான அடுத்துள்ள பக்கம். அதிலிருந்து அதோடைய எதிர்பக்கம் DE கண்டுபிடிக்கணும்னா tan θ1 பெருக்கிறோம். அப்போ x ஈக்குவல் டு இதோட எதை கூட்ட வேண்டும், இந்த h கூட்ட வேண்டும். ஸோ x ஈக்குவல் டு h பிளஸ் x பிளஸ் h பை tan θ2 இன்ட்டு tan θ1. இந்த பிளஸ் ஹெச்ன்றதுன்னா மைனஸ் ஹெச், எக்ஸ் பிளஸ் ஹெச் பை tan θ2 இன்ட்டு tan θ1. சிம்பிளிஃபிகேஷன். tan θ2 இங்கே பெருக்கிறோம், எக்ஸோடையும் பெருக்கிறோம், ஹெச்சோடையும் பெருக்கிறோம். இந்த tan θ1னால இங்கே ரெண்டும் பெருக்கிறோம், எக்ஸோடையும் பெருக்கிருக்கோம், ஹெச்சோடையும் பெருக்கிருக்கோம். அடுத்து எக்ஸில் இந்த சைடு கொண்டு போக, ஹெச் இந்த சைடு கொண்டு போகும். இது ப்ளஸ்லேருந்து இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ், இது மைனஸ்லேருந்து இங்கிட்டு வந்துச்சுன்னா ப்ளஸ். இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகுது. x into tan θ2 minus x tan θ1 equal to h tan θ1 plus h tan θ2. இதில் x காமனாக இருக்குன்னா இது டினாமினேட்டரில் வந்துடும். அப்படியே ப்ராக்கெட் டினாமினேட்டரில் கொண்டு வந்தால் திஸ் இஸ் ஆன்சர். தரைப்பகுதியிலிருந்து மேகத்தின் உயரம் x equal to h tan θ1 plus h tan θ2 by tan θ2 minus tan θ1. பயிற்சினா 15 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரம் உள்ளது. ஒரு மின்கம்பத்தின் அடி மற்றும் உச்சியிலிருந்து கோபுரத்தின் உச்சி முறையே 60 டிகிரி 30 டிகிரி, இங்கிருந்து 60 டிகிரி, இங்கிருந்து 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்த்தால் மின்கம்பத்தின் உயரம் காண்க. இதுதான் மின்கம்பம். இதனுடைய உயரம் கேட்டிருக்காங்க. கோணளவு 60 டிகிரி, கோணளவு 30 டிகிரி. அடுத்துள்ள பக்கம் ரெண்டுக்குமே சமம் தான், அதே கான்செப்ட் தான். இப்போ எதிர்பக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய உயரம் h எங்க, ஏபி ஈக்குவல் டு எக்ஸ். மின்கம்பத்தின் உயரம் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ பேர் ஏபி சிடி. ஏபி என்பது எக்ஸ் மீட்டர், சிடி என்பது 15 மீட்டர். எதிர்பக்கம் 15 எண்ணில் அடுத்துள்ள பக்கம் 15/√3. இந்த 15/√3 தான் 30 டிகிரி கோண அளவுள்ள முக்கோணத்துக்கான அடுத்துள்ள பக்கம். அதனுடைய எதிர்பக்கம் கண்டுபிடிக்கிறோம். 5/√3 இன்ட்டு 1/√3. ஏன்னா tan 30 டிகிரி மதிப்பு 1/√3. இந்த √3 இந்த √3 3 ஆகிடும். 3 கேன்சல் பண்ணோம்னா 5 மீட்டர். அப்போ டிஇ என்பது 5, மொத்தம் வந்து 15. அப்போ 15லேருந்து 5 கழித்தால் 10 மீட்டர் ஏசி. therefore x equal to 15 minus 5 10 மீட்டர். மின்கம்பத்தின் உயரம் 10 மீட்டர். 60 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியிலிருந்து 60 மீட்டர் உயரமுள்ள கோபுரம். இதனுடைய உச்சியிலிருந்து செங்குத்தாக ஒரு விளக்கு கம்பத்தினுடைய உச்சி மற்றும் அடியினுடைய இறக்க கோணங்கள். இதோடைய இறக்க கோணம் இங்கே வந்துடும் 38 டிகிரி. அடியினுடைய இறக்க கோணம் 60 டிகிரி. அப்போ இங்கே இதுவும் 60 டிகிரி ஆகும். ஏனெனில் விளக்க கம்பத்தின் உயரம் காண்க. இதுதான் விளக்க கம்பத்தின் உயரம் எக்ஸ்னு வச்சுக்குவோம். ஏபி என்பது எக்ஸ், சிடி என்பது 60. இப்போ இது 60 டிகிரி தான் எதிர்பக்கம். அப்போ அடுத்துள்ள பக்கம் 60/√3 tan 60 டிகிரி இருக்கும். இந்த 60/√3 தான் இதனுடைய அடுத்துள்ள பக்கம். இதனுடைய எதிர்பக்கம் 60/√3 tan 38 டிகிரி பெருக்கிறோம். இப்போ நமக்கு எக்ஸோடைய மதிப்பு இதுதான். எக்ஸ் வேணும்னா 60லிருந்து இதை கழிக்கிறோம். ஸோ x equal to 60 minus 60/√3 into tan 38 டிகிரி. இந்த √3 பகுதியை விகிதமாக மாற்றுறதுக்கு √3 பெருக்கி வைக்கிறோம். இது ரெண்டும் 3 ஆகிடும். பெருக்கும்போது 3 ஆகிடுச்சு. இதை கேன்சல் பண்ணால் 20√3 ஆகிடும். இந்த tan 38 டிகிரியோட மதிப்பு 0.7813.
இதோட மதிப்பு 1.732. இது எல்லாத்தையும் பெருக்கினால் கிடைப்பது 27.06. 60லிருந்து 27.06 கழித்தால் 32.94 மீட்டர். இதில் உள்ள மற்றொரு எடுத்துக்காட்டு கணக்கு மாடல் 3. 50 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரம் உச்சியிலிருந்து மரத்தின் உச்சி அடி ஆகியவற்றின் இறக்க கோணங்கள் முறையே 30 டிகிரி, இது 30 டிகிரி, இது 30 டிகிரி, அடுத்தது 45 டிகிரி எனில் இது 45 டிகிரி. இது எளிமையாக வந்துடும். எனில் மரத்தின் உயரம் காண்க. மரத்தின் உயரம் x என்க. AB என்பது x, CD என்பது 50. இந்த 45 டிகிரி கோணத்தில் உள்ள முக்கோணத்துக்கு எதிர்பக்கம் 50 எனில் அடுத்துள்ள பக்கம் 50. இது 50 எனில் இது 50. இது 50 எனில் இது 50/√3. ஏன்னா tan 30 டிகிரியால் பெருக்க வேண்டும். 1/√3 பெருக்கணும். அப்போ 50/√3. இது x. இப்போ 50லிருந்து -50/√3. அதான் x ஓட மதிப்பு. 50 - 50/√3. இந்த √3 பகுதியை விகிதமாக மாற்றதுக்கு ஒரு √3 பெருக்கி வைக்கிறோம். 50 - 50 × 1.732/3 சுருக்க கிடைப்பது 28.87. 50லிருந்து கழிச்சோம்னா 21.13 என்பது இந்த மரத்தின் உயரம். இந்த குட்டி மரத்தினுடைய உயரம் 21.13 மீட்டர். புத்தகத்தில் ஏதேனும் விடுபட்டிருந்தால், மேக்சிமம் எல்லாமே எடுத்திருக்கேன், விடுபட்டிருந்தால் அதையும் தாங்கள் இந்த முறையில் 3 மாடலில் ஏதோ ஒரு மாடலில் வரும் செய்து பார்த்து பழகிக் கொள்ளலாம். நன்றி.